கடன் வாங்குவவர்களுக்குன்னு சில பாதுகாப்பு அம்சங்கள் சட்டத்தில் இடம் இருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் coercive ஆக்ஷன், அதாவது தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் coercive ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயக்கியிருக்காங்க. தீவிரமாகவோ இல்லை வரன்முறைகளுக்கு மீறியோ வசூலிக்கப்படும் நிதி நிறுவனங்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இப்போ இருக்கு. சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லுவாங்க. ஒரு தற்கொலைக்கு தூண்டியதற்கு என்ன தண்டனையோ அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு அதற்கான தண்டனைகள்லாம் பெற்றுத்தர அளவுக்கு சட்டத்தில் இப்போ வழிவகை உண்டு. ஒரு நிதி நிறுவனங்களில் இருந்து தன் தேவைகளுக்காக கடன் வாங்குவவர்களுக்குன்னு சில பாதுகாப்பு அம்சங்கள் சட்டத்தில் இடம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் coercive ஆக்ஷன், அதாவது தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் coercive ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயக்கியிருக்காங்க. அது மூலியமா கடன் பெற்றவர்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதையும் கடன் வசூலிக்கும் முறைகளையும் அந்தந்த நிதி நிறுவனங்கள் எவ்வாறு பின்பற்ற வேணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் கொடுக்குற கடன்களுக்கு வசூலிப்பதற்காக அவங்க கையாளும் முறைகள் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் தீவிரத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்டத்தின் மூலியமா அப்படி தீவிரமாகவோ இல்லை வரன்முறைகளுக்கு மீறியோ வசூலிக்கப்படும் நிதி நிறுவனங்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இப்போ இருக்கு. ஒரு உயிரே போகிற அளவுக்கு அவங்க ஒரு பலவந்தப்படுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ முறை தவறி வசூலிக்கும் அப்படின்னா அதெல்லாம் இனிமே அவங்களால முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்பொழுது குற்றவியல் சட்டத்தின் கீழே அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாறுது. சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லுவாங்க. ஒரு தற்கொலைக்கு தூண்டியதற்கு என்ன தண்டனையோ அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு அதற்கான தண்டனைகள்லாம் பெற்றுத்தர அளவுக்கு சட்டத்தில் இப்போ வழிவகை உண்டு. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கடன் பெற்றவங்களை போயிட்டு இவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கைட்லைன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நடைமுறையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறது, அவங்க வீட்டுக்கெல்லாம் நேரடியாக போய் மிரட்டல் விடும். கடன் வாங்கிய நபர் ஒருவேளை அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த குடும்ப நபர்களை தவறான முறையில் பேசுவது, அவர்களுக்கு மிரட்டல் விடுவது போன்ற செயல்பாடுகளை நம்ம நாள்தோறும் பார்க்குறோம். நம்ம நிறையா செய்தித்தாள்களில் பார்க்குறோம், நாள்தோறும் நம்மளுமே நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இப்போது வந்திருக்க சட்டத்தில் தடுக்கிறாங்க. அதுக்கான தண்டனைகளையும் அதற்கான ஃபைன் அமௌண்ட்ஸையுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு இப்போ இருக்கிற சட்டம். இப்போ இது மாதிரி உங்களை தேடி உங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நிதி நிறுவனத்தை சார்ந்த பணியாளரோ இல்லை அவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்க ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ உங்களை வந்து அப்ரோச் பண்ணி உங்களை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் கட்டணும். அவங்களுக்கு 3 to 5 வருட காலம் தண்டனை வைக்கிற அளவுக்கு இப்போ சட்டத்தில் இடம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் அவர்கள்ட்ட கூறும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்கள்கிட்ட இதையெல்லாம் அவங்களுடைய இந்த ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் தவிர்க்க முடியும். கடனை வசூலிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் பிளேஸுக்கு போவாங்க. யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஒர்க் பிளேஸுக்கு போகிறது, இல்லை அவரோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவரோ எங்கெல்லாம் போகிறாங்கன்னு அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே சட்டத்திற்பால் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி எந்த நிதி நிறுவனமோ அதை சார்ந்த ஏஜென்சியோ அதனுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி இருக்கு. இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் தங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அத்தாரிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை வரன்முறைகள் மீறி அது தண்டிக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கு, உங்களை அவதூறாக பேசுறாங்க, இல்லை வேறு அடிக்கிறாங்க, வேறு தாக்க முயற்சிக்கிறாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்போது நீங்க நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். இது சம்பந்தமான புகார்களை காவல் நிலையத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சட்டத்தில் சொல்லி. கடன் வாங்கிய நபர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய இறப்பிற்கு காரணம் இந்த நிதி நிறுவனங்கள் கொடுத்த நெருக்கடியும் அவங்களுடைய மிரட்டலும் மட்டுமே காரணம் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரிய வந்ததுனாலோ இல்லை அதுதான் உண்மை என்றாலோ நம்ம தாராளமாக அந்த இறந்து போன நபருடைய குடும்பத்தார் சார்பாக புகார் தெரிவிக்கலாம். அது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே வந்து சூசைடை இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, தட் இஸ் அபட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லுவோம். தற்கொலை தூண்டுதலுக்கான குற்றத்தை செய்ததாக அது கருதப்பட்டு அதற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். அது நான் பெயிலபிள் அஃபென்ஸாக வேற இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் தாராளமாக அந்த நிதி நிறுவனத்தின் மீதையும் அந்த நிதி நிறுவனத்துடைய பணியாளர்கள் மீதும் யாரெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் மிரட்டினாங்கன்னு டீட்டெயிலாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா காவல்துறை அதன் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். இப்போ இந்த தமிழ்நாடு ஏற்றிருக்க இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி சாராத மற்ற அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஸோ உங்களுக்கு யார் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த நிறுவனங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த நிறுவனங்கள் தான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும். அந்த கடனுக்கு தான் அவங்க
அவங்க வசூலிக்கும் கூடிய அந்த உரிமையை அந்த நிதி நிறுவனங்களும் பெறும். பதிவு செய்யப்படாத எந்த ஒரு நிறுவனமோ இல்லை தனிநபரோ உங்களுக்கு கடன் கொடுத்து அதை அவர் வசூலிப்பதற்கு இந்த மாதிரியான முறைகள்லாம் கையாள முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் முடியாது. இப்போ இங்கே ஒரு நிதி நிறுவனம் பதியப்பட்டிருக்கணும். பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம் அரசு காட்டியுள்ள நெறிமுறைகளுக்கு இணங்க உங்கள்கிட்ட கொடுத்த கடனை வசூலிக்கணும். முறையற்ற வசூல் முறைகளை இந்த சட்டம் தடுக்குது.